த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து இப்போ இருட்டுல என்ன தேடிட்டு இருக்காரு. இப்ப நான் வேற அப்பாவை கை நீட்டி அடிச்சிட்டேனே. இனி நான் எப்படி மறுபடியும் அவர் முகத்துல முழிப்பேன்? அவர்கிட்ட கேட்க வேண்டிய மன்னிப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன்டா. என்ன மன்னிச்சிருடா. பாவண்டா அவரு. நான் எந்த கடவுள் கிட்ட போனாலும் எனக்கு பரிகாரமே இல்ல. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. அஞ்சலி, நீ உள்ள தனியா என்ன பேசிட்டு இருந்தன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னோட அழுகைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும். உன்னோட துக்கத்தையும் உன்னோட வேதனையையும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க யார்கிட்டயுமே காட்டக்கூடாதுன்னு அவ்வளத்தையும் அடக்கி அடக்கி வச்சிருந்து ஒவ்வொரு தடவையும் இப்படி நீ ரூமுக்குள்ள வந்து அழறது எனக்கு புரியுதுமா. உன் வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா? அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டலன்னா இந்த அத்தைங்கிற உறவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அத்தை, நீ கவலைப்படாதடா செல்லம். இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இப்படி அவசரப்பட்டிருக்கவே கூடாது. இந்த விஷயத்துல அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காங்கிறத அவங்களுக்கே இப்பதான் தெரியும். அது தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. நான் அதுக்குள்ள அவங்க கிட்ட போய் காதலிக்கிறேன்னு சொன்னது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இதை நான் செஞ்சிருக்கவே கூடாது. இதை நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி நேரத்துல இப்படி போய் சொன்னா எந்த பொண்ணா இருந்தாலும் கோவப்படதா செய்வா. அவங்க கோவத்துல தப்பே இல்ல. அது நியாயமான கோவம் தான். நான் தான் மடத்தனமா பண்ணிட்டேன். இது யாராவது பார்த்திருந்தா இது இவ்வளவு பெரிய அவமானம். அஞ்சலி என் ஃப்ரெண்டு, பெஸ்ட்ங்கிறதுனால அவங்க மேல ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். இனி அவங்க கிட்ட நான் எப்படி பேசுவேன்? அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? என்னோட அவசர புத்தினால நான் இப்ப ஒரு நல்ல நட்பை இழந்துட்டேனே. கண்டிப்பா இனி அஞ்சலி என்கிட்ட பேசவே மாட்டாங்க, பழகவே மாட்டாங்க. என் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்ப மொத்தமா என்ன வெறுப்பாங்க. இன்னைக்கு எனக்கும் அஞ்சலிக்கும் பேச்சு வார்த்தையே இல்லாம போயிருமே. அஞ்சலி என்ன மன்னிக்கவே மாட்டாங்களே.
மாமா, நீங்க என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்க. அத முழுசா முடிக்கிறதுக்குள்ள அக்கா வந்துட்டா. அப்ப ஏதோ சொல்ல வந்தத பாதிலேயே சொல்லாம போயிட்டீங்க. இப்ப நான் ஃப்ரீயா இருக்கேன் மாமா. இங்க யாரும் இல்ல. கவி அக்கா வெளியே போயிருக்கா. அவ வர கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க மாமா. மித்ரா, நீ முதல்ல இங்கிருந்து போ, நம்ம அப்புறமா பேசலாம். மாமா ப்ளீஸ் மாமா, நேத்து நீங்க சொல்ல வந்தத இப்ப முழுசா சொல்லுங்க மாமா. நீங்க அரைகுறையா பேசிட்டு போனதுனால நேத்து நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல. ப்ளீஸ் மாமா, எனக்காக இப்ப சொல்லுங்க மாமா. மித்ரா, சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் உன்னை போன்னு சொன்னேன். நான் இப்ப கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கேன். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு. உங்களுக்கு நான் அவ்ளோ சீப்பா போயிட்டேன்ல. என்ன எவ்ளோ கேவலமா நினைச்சிருந்தீங்கன்னா இப்படி என்கிட்ட வந்து இவ்ளோ தைரியமா சொல்லுவீங்க. புருஷன் இல்லாத பொண்ணுனா உங்களுக்கு ரொம்ப சீப்பா தெரியுதுல்ல சார்? இல்ல உங்க வீட்ல வேலை செய்யறேன்னு என்ன கேவலமா நினைச்சிட்டீங்களா? என்னது? ஐயோ, என்ன மேடம்? என்ன மேடம்? என்ன மேடமா? ஏண்டி ஊத்துன தோசை கருகிக்கிட்டு இருக்கு, வீடு பூரா புகையா போய்கிட்டு இருக்கு. அது கூட உனக்கு தெரியாம என்ன மேடம் நொன்ன மேடம்னு கேட்டுட்டு இருக்க? ஏண்டி கல்லுல மாவு ஊத்தி வச்சுட்டு என்ன நினைப்புல நீ மறந்துட்டு இருக்க? சாரி மேடம், சாரி. சாரிய கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா? தோசைய ஊத்திட்டு அப்படி என்ன நினைப்புல இருக்கிற நீ? மேடம், குணா, ஏன் காலையிலேயே இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? அண்ணி தோசை சுட சொன்னா தோசை கல்லுல மாவு ஊத்தி வச்சுட்டு எங்கேயோ பராக்கு பாத்துக்கிட்டு இருக்கா.